என்ன கட்டிக்க போறவர் எப்படி இருக்கணும் நீ நினைக்கிற? உன்னை கட்டிக்க போறவரு எப்பவும் உன்னை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணுமா? ஆரம்பமே ரொம்ப கஷ்டமாப்பா. எம்மாடி, ராத்திரில தூங்கறதுக்கு முன்னாடி உன் முகத்தை பாத்துட்டு தாமா அவன் தூங்கணும். 6 மணிக்கு மேல என் முகத்தையே பார்க்க முடியாது. அப்புறம் உன் முகத்தை எங்க பாக்குறது? அவன் பார்வை எப்போதும் உன் மேலேயே இருக்கணுமே தவிர வேற பொண்ணு மேல இருக்கவே கூடாது. உன்னையே முழு நேரம் நான் பார்க்க முடியாது, ஆப் நேரம் தான் பார்க்க முடியும். இதுல இன்னொன்னு நான் எங்க குப்பை தொட்டி பசங்களா நடக்குதா? ஒரு பொண்ணுக்கு தெரியாம அவளை பாக்குறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அவ குனிஞ்சு துவைக்கும் போது நீங்க நிமிந்து பாக்குறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ மட்டும் இருக்கீங்க வந்த நானே சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்குறாங்க, அப்படியே இயற்கை காத்த ராசிக்கலாம்னு வந்தேன். ஏய், உங்களை மாதிரி சொக்கா இல்லாத பசங்களுக்கு எல்லாம் அவர் பொண்ணை கொடுக்க மாட்டார். அவர் மண்டையில முடி இல்லாம இருக்கலாம், ஆனா மூளை இருக்கு. அவர் உடம்புல சதை இல்லாம இருக்கலாம், ஆனா சத்தான எலும்பு இருக்கு. அவன் ஒண்ணு கேன பயலடா, புத்திசாலி. ஒரு சமயக்காரனுக்கு அவர் பொண்ணை கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர உங்களை மாதிரி 10 பாத்திரம் தேய்க்கிறவன் காய்கறி அறுக்கிறவனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டார். இந்த எடுபடி பசங்களோட என் பொண்ணை சம்பந்தப்படுத்தி பேசுறியா? எங்களுக்கு துணி துவைக்கிற பொண்ணு எதுக்கு? துணிக்கிற முதலாளியுடைய பொண்ணைய பிடிச்சு காட்டுறோம் இல்லையான்னு பா. எதையாவது புடிங்கடா, இதை விடுங்கடா, போங்கடா. எங்க இந்த துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு வா, நான் முன்னாடி கழுதையோட போறேன். அப்பா, அடுத்து வரும் பாடல் புதிய வார்த்தை என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறது. பல நேயர்களின் இப்படி பட்ட பகல சந்திக்கிறத விட பொழுது சாஞ்சு கொஞ்சம் இருட்டதுக்கு அப்புறம் சந்திக்கலாமே. என்னங்க இப்படி கை விட்டுட்டீங்க? நான் உன்னை என்னமா நினைச்சேன்? யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? 6 மணிக்கு மேல நான் பொண்ணுங்களை பார்க்கவே மாட்டேன். நான் தமிழ. ஐயோ நான் தமிழ. ஐயோ நான் தமிழங்க. என்ன மனுஷன்? சத்தியமா இவர்தான் என் புருஷன். சின்ன தம்பி வா. என்ன ஸ்திரீ? நான் ஒண்ணு சொல்லுவேன், செய்தியா? இத கொண்டு போய் கண்ணசாமி கிட்ட கொடுத்து இத எப்ப என் கழுத்துல கட்ட போறாருன்னு கேளு. போ. ஒரு தடவை செஞ்சுக்கிட்டுமா? என்ன? பெரியவங்க எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க, போயா. அண்ணே அண்ணே அண்ணே, நான் சொல்றது கேளுங்க. அண்ணே 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 அண்ணே. என்னடா இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க? இது என்னன்னு கேளுங்க. இவன் பின்னால இருந்து நோண்டிட்டே வர்றான். என்ன விஷயம்? என்னடா விஷயம்? அண்ணே, இத எப்போ கழுத்துல கட்ட போறாருன்னு இஸ்திரி கேட்டுச்சு. அதான் எப்போ? டேய், இத எடுத்துட்டு போ. இங்க வாடா. டேய், வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு தெரியுமில்ல? இது மாதிரி அசிங்கம் எல்லாம் அவளுக்கு தெரியாது. இனிமே இது மாதிரி அசிங்கமா நடந்துகிட்ட உனக்கு பார்க்க 2 கண்ணு இருக்காது. ஏற்கனவே பாதி நேரம் தான் தெரியுது. இருக்கிற இந்த கண்ணை நோட்டிட்டீங்கன்னா ரொம்ப சுத்தம்யா. என்னங்க தாலு அண்ணன் கிட்ட மாட்டி விட்டாரு. இத உங்களுக்கு கட்டுறதுக்கு பயப்படுறாரு. இது ஏதாவது முக்கியம் இருந்தா நானே கட்டிடுறேன். அச்சச்சோ, உனக்கு இத பத்தி தெரியாது. யாருகிட்ட சொல்றீங்க தெரியாதுன்னு? நம்ம ஊர் முரட்டு காலைங்களுக்கெல்லாம் மூக்கணாங்கயிறு கட்டுறது யாரு? நான் தான். அதுக்கே கட்டும் போது இதுக்கு கட்ட முடியாதா என்ன? எங்க கட்டணும்? எங்க? என்ன நீ கொண்டாப்பா, நீ ரொம்ப கெட்டிக்காரந்தா. இது மூக்கணாங்கயிறு இல்ல, இது கழுத்துனாங்கயிறு. இத நீ கட்டக்கூடாது, நான் தான் கட்டணும். சரி கட்டுங்க. அம்மா தாயி, இத உனக்கு கொடுத்தனுப்புறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவருக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்திருந்தா கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும், தாலியை பத்தி தெரிஞ்சிருக்கு. இவனே ஒரு உலகம் தெரியாதவன், இவங்கிட்ட போய் இதனை கொடுத்து அனுப்பி இருக்கிறிய. நல்ல வேளை பெரியவர் நம்ம சீட்டை கிழிக்காம விட்டாரு. இனிமே பெரியவர் முன்னால போய் நிக்கணும்னா நம்ம 2 பேரும் புருஷன் மூட்டை அடியா தான் போய் நிக்கணும். ஐயையோ, போயா உள்ள போ. அண்ணே இதோ வந்துட்டான். அவன இருடா. இவன் தேங்காய் உடைக்க தெரியாம உடைச்சி என் ஆத்தா தலைய காயப்படுத்திட்டாங்க. அந்த தேங்காய் உங்க தங்கச்சி தலை மேல பட்டிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? என்னன்னு எல்லாரும் பேசாம இருக்கீங்க? நீங்க எல்லாம் பெரியவங்க,
என்ன அடிக்க போறீங்களா? உன்னை இங்க நான் வர சொன்னது அடிக்க இல்ல, வேலை கொடுக்க. இந்த பயல நான் வேலைக்கு வச்சதே என் தங்கச்ச பாதுகாக்க. எப்ப நீ இவனே அடிச்சிட்டியோ நீ பெரிய வேலைக்காரன்டா. அண்ணே! ஏண்டா வியாபாரம், சும்மா இருங்கடா. போட 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 தண்ட பசங்க. நந்தினிக்கு இனிமே நீதான் வேலைக்காரன். உன் வேலை என்னன்னா தினமும் ரூம சுத்தம் பண்ணணும். அன்னிங்க அவளை வெளியே கூட்டு போகும்போது கொடை பிடிக்கணும். எவனாவது அவளை பார்த்தான்னா அவன் கை கால வெட்டணும். பெரிய வீட்டுல எனக்கு வேலை கிடைச்சிச்சு, அப்ப அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். அண்ணே நல்லா யோசிச்சு தானே முடிவெடுத்த? டேய், அவன் கிறுக்கம் தானே ஒழிய நல்லவன்டா. போட போட. பகவானோட சன்னதியில நீ அவங்கள போட்டு அடிச்சது நியாயம்னு அவருக்கு பட்டது. அதனாலதான் நோக்க அங்கேயே வேலை போட்டு கொடுத்திருக்காரு. இனிமே சின்ன தம்பியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கோ. ஐயா, ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா இருக்கு ஐயா. அந்த பெரிய வீட்டு பையனுங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவங்க. இங்க பாருங்க, ஒவ்வொருத்தரையும் எப்படி சித்திரவதை பண்ணி சின்ன பண்ணமாக்கி இருக்காங்க. இவன் ஒரு விவரம் இல்லாத பையன், ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட பெரிய தண்டனை அல்லையா கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. எப்பவும் நல்லதையே நினையுங்கோ, மத்தத அவன் பாத்துக்குவான். உங்க வீட்டுல வேலை கிடைச்சதால சாமி பூஜை பண்ணிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். போட. அண்ணே ஓ உனக்கு என்ன தைரியம் தான் என் தங்கச்சி தொற்றுப்ப நீ? எப்படி அவளை சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? உன்னை வேலைக்கு சேர்க்கும் போதே சொல்லியிருக்கேன், என் தங்கச்சை எவனாவது பார்த்தான்னு அவன் கை கால வெட்டணும்னு. அது உனக்கும் தான். முதல் தடவையா இருக்கிறதுனால உன்னை மன்னிச்சு விடுறேன். போ போடா. என்ன கட்டிலு என்ன அறை. என்ன இது? இப்படிங்க, இப்படி விடுங்க. அப்பா புட்டிலாம் வச்சிருக்கீங்க, என்னங்க இதெல்லாம்? இதெல்லாம் முகத்துல பூசிக்கிறது. அப்போ இதெல்லாம் பூசிட்டு தான் நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்களா? நானும் பூசிக்கிட்டுமா? பூசிக்கிங்க. நான் ஒண்ணு சொல்றேன். அன்னைக்கு நீங்க சொன்னதுல இருந்து எனக்கும் வெளியே போகணும், வயல்ல ஓடணும், தண்ணியில குதிக்கணும், சேத்துல விளையாடணும், மாட்டு வண்டியில போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எப்படி போறது, யார் கூட போறதுன்னு தான் தெரியும். என்ன இது? அது இந்த பக்கம் போட்டேன், இந்த பக்கம் ஒண்ணு இல்ல. இந்த பக்கம் போட்டேன், இந்த பக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால இந்த பக்கம் போட்டேன், அதான் இப்படி ஆயிடுச்சு. ஏன் நல்லா இல்லையா? எங்க அழகா இருக்கேன்னு சொல்லிவிடுங்களோ தான் திருஷ்டி போட்டு வச்சேன். ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன தம்பி, அண்ணனுக்கு வரத்துக்குள்ள அண்ணிட்டு போய் காட்டிட்டுமா? சரி. நந்தினி, நீ யார் கூட ஊரை சுத்த போகலாம்னு கேட்டியே, அதுக்கு இவன் தான் சரியான ஆளு. என்னது? இவனுக்கு உலகம் தெரியாட்டாலும் ஊரெல்லாம் தெரியும்.
நீ யாருக்கும் தெரியாம இவன் கூட போயிடு. அண்ணே வாங்க சொல்றேன். என்னமா? காபி வேணுமா, பால் வேணுமா, டீ வேணுமா, தயிர் வேணுமா, மோர் வேணுமா, என்னமா வேணும்? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஒரு உதவி செய்யணும். நான் சமையல் தான் செய்வேன். உதவி எப்படி செய்யறது? உதவிங்க. உதவி? ஓ, ஐ மீன் ஹெல்பிங். செய்யறேன். சத்தியம் பண்ணுங்க. சத்தியா? ஐயோ! அண்ணிங்க கேட்டா நான் ரூம்ல டிஃபன் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. எதுக்குங்க? நான் இன்னைக்கு ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன். என்னமா இது வம்பா இருக்கு? இது நமக்கு வேண்டாம். அப்படின்னா நான் உங்களை பத்தி அண்ணனுங்க கிட்ட சொல்ல போறேன். நான் என்ன பண்ணேன்? ஏன் கைய தொட்டு சத்தியம் பண்ணுங்கல்ல. ஐயோ வேணாமா. உன் கைய தொட்ட விஷயம் உங்க அண்ணனை கிட்ட சொல்லாத. மத்தவங்கன்னா ஒத்த மீச ஒத்த புருவத்தை எடுப்பாருங்க. என்னன்னா படுக்க வச்சு ஒத்த காதை கடிச்சு எடுத்துருவானுங்க. ஏற்கனவே ஒரு நாள்ல பாதி நேரம் உலகம் தெரியாம அலையிறேன். மீதி நேரம் ஒத்த காது இல்லாம அலையணுமா? உன் இஷ்டம் போல எது வேணாலும் செய்யுமா. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட தனியா பேசுறது தெரிஞ்சது. பின்னால வந்து புடனையை கடிச்சாலும் கடிச்சு வச்சிருவானுங்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு ஓடணும்டா சாமி. இவ்வளவு நேரம் அண்ணனுங்க ஒருக்கா காத்துட்டு இருந்தாங்க. என்ன கூட்டிட்டு போய் பக்கத்து ஊர்ல சுத்தி காமிக்க சொன்னாங்க. சரி வண்டி பூட்டிட்டு. வண்டி வேணா ஒண்ணு வா போலாம். சரி கொடை எடுத்து வா போலாம். என்ன ஏங்க அண்ணா கிட்ட போய் உங்களுக்கு ஊரெல்லாம் சுத்தி காட்டினேன். நீங்க மணல குதிச்சீங்க, சேத்துல நடந்தீங்க, தண்ணியில குளிச்சீங்க, நேரா போய் சொல்றேன். ஐயோ வேண்டாம். ஏன்? சின்ன தம்பி நான் ஒண்ணு சொல்லுவேன், செய்வீங்களா? சொல்லுங்க, என்ன செய்யணும்? சத்தியமா செய்வேன்னு சொல்லுங்க. சத்தியமா செய்றேன். நான் உங்க கூட வந்தது அண்ணன்களுக்கு தெரியக்கூடாது. ஐயோ அவங்களுக்கு தெரியாம வந்தீங்க? கவலைப்படாதீங்க, நான் யாருக்கும் தெரியாம திரும்பி போயிடுறேன். சத்தியமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. சின்ன தம்பி சொன்னதுதான். உங்க தங்கச்சி நல்லாதான் இருக்காங்க. உங்க சிஸ்டருக்கு நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. வரேங்க. டாக்டர், எதுக்காக இத்தனை டாக்டர்ஸ் கூப்பிட்டிருக்கீங்க? உங்க தங்கச்சிக்கு பயப்படும்படியா ஒண்ணும் இல்ல, சாதாரண காய்ச்சல் தான். தண்ணியில ரொம்ப நேரம் இருந்திருக்காங்க, அதனால டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. என்னங்க காலையில இருந்து ரூமை விட்டு வெளியில வரலீங்க? டிஃபன் சாப்பாடெல்லாம் ரூமுக்கு தான் போச்சு, அப்புறம் எப்படி தண்ணியில? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, வேண்டிய மருந்து கொடுத்திருக்கேன், 2 நாள்ல சரியாயிடும். ரூமை விட்டு வெளியே வரலன்னு ஃபேக்டரிக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? எங்களுக்கே கண்சாமி சொல்லிதாங்க தெரியும். உங்களுக்கு என்ன அதோட பெரிய வேலை? எந்திரிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. எங்கடா பையன்? சிவத்தம்பி எங்கடா? அவன் காலையில இருந்து வேலைக்கு வரலைங்க. அந்த கோமாளி ஒழுங்கா வேலைக்கு வந்திருந்தா தங்கச்சியை காலையே டாக்டர்கிட்ட காட்டி இருந்திருக்கலாம். உடனே போய் கூப்பிட்டு வானே. சரிங்க. லீவ் எடுக்க உனக்கு ஆபீஸ் ஊதியமா கொடுத்திருக்காங்க? லீவா? இல்லனே, நான் பக்கத்து ஊர் போய் ஓடி ஆடி விளையாடினேன். வேலைக்கு வராம அடுத்த ஊர்ல போய் ஆட்டம் போட்டதுனால தானே என் தங்கச்சிக்கு காய்ச்சல் வந்தது. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்க. ஓ, அழாதீங்க. என்னால தானே நீங்க அடி வாங்குனீங்க. நீங்க அழறத உங்க அண்ணங்க பாத்தாங்கன்னா இதுக்கும் காரணம் நான் தான், என்ன நொறுக்கிடுவாங்க. சின்ன தம்பி, நீங்க பக்கத்து ஊருக்கு போய் ஆட்டம் போட்டேன்னு சொன்னீங்க. வேலைக்கு வராததுக்கு நீங்க வேற ஏதாவது காரணம் சொல்லிருக்க கூடாதா? ஐயோ, பொய்யெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க. சின்ன தம்பி, நீங்க ரொம்ப நல்லவரு. அந்த மாத்திரை எடுங்க. எந்த மாத்திரை? அதுவும் அங்க இருக்காது. இந்த பச்சை கலரா? அது பச்சை இல்ல, ஆரஞ்சு. ஓ, தண்ணி தண்ணி இந்தாங்க. எனக்கு இல்ல, உங்களுக்கு.
எனக்கு காய்ச்சல் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு வந்திருக்குன்னா உங்களுக்கும் வரும்னு எனக்கு தெரியும். இந்த மாத்திரை சாப்பிட்டா உங்களுக்கு காய்ச்சல் சீக்கிரமா போயிடும். எனக்கு அடிபட்டா எச்சிய தொட்டு காயத்துக்கு மருந்து போட்டுக்குவேன். காய்ச்சல் வந்தா ஆத்தா கஷாயம் கொடுக்கும். ஆனா இங்கிலீஷ் மருந்தெல்லாம் நீங்க தான் முதல்ல எனக்கு கொடுக்குறீங்க. எங்க ஆத்தாக்கு அப்புறம் என் மேல அக்கறை காட்டுறவங்க நீங்க ஒத்ததான். ஆமாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப நல்லவங்க நீங்க.